अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே துதித்த வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளிருக்கின்ற ராமபிரான் தனி சந்நிதியிலே எழுந்தருளிருக்கிறார் திருவகீந்திரபுரத்திலே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை குறித்து அருளி செய்ததாக சொல்லப்படுவது மகாவீர வைபவம் என்கிற ரகுவீர கத்தியம். அற்புதமான ஸ்தோத்திரம். வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரத்திலேயே இது ஒன்றுதான் உரைநடையிலே அமைந்தது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே ராமபிரானுடைய சரித்திரம், அதாவது வால்மீகி ராமாயணத்திலே 7 காண்டங்கள் இருக்கின்றன. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் என்று 7 காண்டங்கள். இந்த 7 காண்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளையும் இந்த ஸ்தோத்திரத்திலே அருளி செய்கிறார். இது எம்பெருமானையே நேரே பார்த்து சொல்லுவதாக அப்படி ஸ்தோத்திரம் அமைந்திருப்பது போல நமக்கு தெரிகிறது. அதில் தொடங்குகிற பொழுதே என்ன சொன்னார்? அந்த எம்பெருமானை ஜெய ஜெய மகாவீரா, மகாவீர தௌரேயா என்று அவனை கொண்டாடினார். ஜெய ஜெய மகாவீரா, என்னால் அவனுக்கு வெற்றி பெற்று விளங்கட்டும், பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லி, அதற்கு மேலே மகாவீர தௌரேயா என்னால்னா மிகுந்த தைரியத்தை மிகுதியாக பெற்றவர்கள் யாரோ அவர்களுக்குள்ளே முன்னணியில் நிற்பவன் என்று சொன்னால் என்ன, அவர்களுக்குள்ளே மிக முக்கியமானவன், இவன்தான் முதன்மையானவன் என்று, சிறந்த வீரர்களுக்குள்ளே முதன்மையானவன் என்று அவனை பார்த்து அப்படிப்பட்டவனே என்று சொன்னார். அதற்கு பிறகு பாலகாண்டத்திலே உள்ள நிகழ்ச்சிகள் அதையெல்லாம் சொல்லுகிறார். அது அவனையே பார்த்து சொல்லுவதாக அப்படி அமைந்திருக்கிறது. அதில் பாலகாண்டத்தில் முதல்ல என்ன சொல்லுகிறாருன்னால், இன்னும் இது பாலகாண்டத்தில் கூட இந்த விஷயம் இல்லை என்று கூட சொல்லலாம். என்னென்னா, எம்பெருமான் எப்பொழுதெல்லாம் தேவர்களுக்கு அசுரர்களாலே ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆபத்தை போக்கி கொடுப்பவன் பகவான் தான் என்கிற அந்த அர்த்தத்தை முதலிலே நமக்கு தெரிவிப்பதற்காக சில விஷயம் சொல்லுகிறார். அதாவது இது ஒரு வாக்கியம் என்று சொல்லலாம். அது நல்ல அழகான உரைநடையிலே அதற்கு என்று தேர்ந்தெடுத்த சொற்களை கொண்டு, வடமொழியிலே இந்த பிராசம் என்று சொல்லுவார்கள். பிராசம் என்னால் இந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் சேருகிற பொழுது அந்த அழகு இருக்கிறது. தமிழில் நாம் மோனை என்று சொல்லுகிறோமே, அதை எதுகை எதுகை என்று சொல்லுகிறோமே, அதுபோலத்தான் இங்கே அப்படிப்பட்ட சொற்களாலே அமைத்து இந்த வடமொழியிலே இந்த உரைநடையிலே அமைந்த நூல்கள் என்னால், இந்த கத்தியம் என்னால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அதை அப்படியே காட்டுகிறார். தேவாசுர சமர சமய சமுதித நிற்கில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா. இது ராமபிரானையே குறித்து நேரே அருளி செய்த ஸ்தோத்திரம் இல்லையா? அதனால் அவனை பார்த்து மகாத்மியா என்னாலனா பெருமையை உடையவனே என்று அவனை சொல்லுகிறார். என்ன, எப்படிப்பட்ட பெருமை அவனுக்கு, அதை சொல்லுகிறார் பாருங்க. தேவாசுர சமர சமய, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் ஏற்படுகிறது. அந்த போர்க்களத்திலே அவர்கள் இருக்கிற அந்த சமயத்திலேன்னு சொன்னார். அந்த சமயத்திலே அப்பொழுது என்ன பண்ணுகிறான்? சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித, அந்த சமயத்தில்
அந்த தேவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த இடத்துல. அத்தனை தேவர்களும் என்ன பண்ணுகிறார்கள், இவனுக்குத்தான் பரத்துவம் உண்டு, மேன்மை, எல்லாரை காட்டிலும் மேம்பட்ட தேவதை என்னால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்கிறதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என்ன காரணம், அவர்களுக்கு அவன் உதவி புரிந்து அந்த அசுரர்களை அடக்கினான், அசுரர்களை அழித்தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்கலாம். என்ன கேட்கிறார்கள், தேவானான் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வதம் என்று தேவர்கள் அசுரர்கள் எல்லாருக்கும் பொதுவானவன் தான் எம்பெருமான் என்று சொல்லி இருக்கிற பொழுது ஏன் தேவர்களை அவன் காப்பாற்றினான், அசுரர்களை அழித்தான் என்று கேள்வி எழுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், தேவர்களுக்கு ஒரு பங்கு, அசுரர்களுக்கு ஒரு பகுதி என்று தனித்தனியாக கொடுத்திருக்கிற பொழுது இந்த தேவர்கள் யார் வம்புக்கும் போகாமல் இருப்பார்களாம். ஆனால் அசுரர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இந்த தேவர்களுடைய பங்கையும் நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக இந்த தேவர்களை அடிக்கடி துன்புறுத்துவார்களாம். அப்பொழுது என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, எம்பெருமான் இந்த தேவர்களை காப்பதற்காக அசுரர்களை அவன் அழிக்க வேண்டியத்தான் இருக்கிறது. இப்போ உலகிலே கூட நாம் பார்க்கிறோம், ஒருத்தன் தெருவில் சாதாரணமாக போய்கொண்டிருக்கிறான், அவனை திடீரென்று எதிரில் வந்தவன் ஒருத்தன் போட்டு அடித்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக போயிட்டு இருக்கிறவனும் ஒருத்தன் அடிச்சு விட்டான். உடனே இது நீதிமன்றத்தில் போச்சு. நீதிமன்றத்தில் போனால் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர் இருக்கார், அவர் இவனுக்கும் அவனுக்கும் ரெண்டு பேருக்கும் பொதுவானவர் தான். இவனுக்கு வேண்டியவர், அடிபட்டவனுக்கு வேண்டியவர் என்றோ அல்லது அடித்தவனுக்கு வேண்டாதவர் என்றோ அவரை நாம் சொல்லவே முடியாது. ரெண்டு பேருக்கும் பொதுவானவர் தான். ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணுகிறார், அடித்தவனுக்கு தண்டனை கொடுக்கிறார், அடிபட்டவனுக்கு நிவாரணம் கொடுக்கிறார். என்ன சுவாமி ஏன் அப்படி பண்ணுகிறார், அவருக்கு இது பட்சபாதம் இல்லையா, ஒருத்தனுக்கு நிவாரணம் கொடுக்கிறார் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கிறார் என்று சொன்னால் இது பட்சபாதம் இல்லையா என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஏன்னா இது பட்சபாதம் ஆகாது. அவன் பாட்டுக்கு தெருவில் போயிட்டு இருக்கிற பொழுது எதற்காக நீ அவனை அடித்தாய் என்று கேட்கறது உண்டோ இல்லையோ, அதுபோலத்தான் தேவர்கள் அவர்கள் பாட்டுக்கு இருக்கிறார்கள், எதற்காக அசுரர்கள் அவர்களிடத்தில் போய் சண்டையிட வேண்டும். அப்படி சண்டை எடுத்தால் அப்பொழுது என்ன பண்ணுவான் பகவான், தேவர்களுக்கு ஆதரவாக வந்து அசுரர்களை அவன் ஓட்டுகிறான் அல்லது அழித்தே விடுகிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த சமயத்தில் அந்த பகவானுடைய அந்த வீரத்தை, அசுரர்களை அழித்த பராக்கிரமத்தை கண்டு இவன்தான் பரம்பொருள் என்று எல்லாரும் நிச்சயித்தார்களாம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், தேவாசுர சமர சமய, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போர்க்காலத்திலே அந்த அப்பொழுது சமுதித நிகில நிர்ஜர, அந்த சமயத்தில் கூடியிருக்கிற அத்தனை தேவர்கள், எல்லா தேவர்களாலும் நிர்தாரித்த, நன்றாக நிச்சயிக்கப்பட்ட நிரவதிக மகாத்மிய, எல்லையற்ற பெருமையை உடையவனே என்று அவனை சொல்லுகிறார் இந்த ஒரு வாக்கியத்தால். இது வால்மீகி ராமாயணத்திலேயும் ஓரிடத்திலே சொல்லப்படுகிறது. இந்த சிவதனுசு விஷ்ணு தனுசு என்று அதனுடைய பெருமையை சொல்லுகிற பொழுதோ என்ன பண்ணினானா, அதாவது விஷ்ணுவன் விஸ்வகர்மா மயன் ரெண்டு வில்ல பண்ணினானா விஸ்வகர்மா, ரெண்டும் ஒரே மாதிரியான வில்லாம். அந்த வில்லில் ஒரு வில்லை விஷ்ணுவின் எடுத்து, அது ரெண்டு வில்லில் எந்த வில் சிறந்த வில் என்று பார்க்கணுன்றதுக்காக தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணினார்கள், ஒரு வில்லை விஷ்ணுவனிடத்திலே கொடுத்தார்கள், ஒரு வில்லை சிவனிடத்திலே கொடுத்தார்கள். ரெண்டு பேருக்கும் யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. இப்போ யுத்தம் ஆரம்பிக்கிற பொழுது விஷ்ணுவானவர் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெருமூச்சு விட்டார், ஹம் என்று ஹுங்காரம் பண்ணினார். உடனே சிவன் கையில் இருந்த வில் முறிந்து விட்டது. உடனே ஒரு க்ஷணத்தில் அது அப்படியே முறிந்து விட்டது. உடனே அந்த சமயத்தில் தேவர்களெல்லாம் அதிகம் மேனிரே விஷ்ணும், ஓ விஷ்ணுதான் மேம்பட்டவர் என்று அங்கேயே தெரிந்து கொண்டு விட்டார்கள். யுத்தமே நடத்த வேண்டாம், அதற்கு முன்னாலேயே தெரிந்து போய்விட்டது என்று அதிகம் மேனிரே விஷ்ணும் என்று அப்படி வால்மீகி ராமாயணத்திலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மேலே வரப்போகிறது, அந்த வில்லு தான் ஜனக சக்கரவர்த்தியிடத்திலே வந்தது, அந்த சிவன் கையிலே இருந்த வில்லு தான் ஜனக சக்கரவர்த்தியினுடைய கையிலே வந்தது என்று இப்படியெல்லாம் கதை சொல்லப்படுகிறது. அது இருக்கட்டும். இப்போ இங்கே அந்த தேவர்கள் பகவானுடைய பரத்துவத்தை நிர்ணயித்தார்கள் என்று முதல் அந்த 3வது வாக்கியத்தாலே தெரிவித்தார். இப்பொழுது அடுத்ததாக 4வது வாக்கியம் சொல்லப்படுகிறது. இது பாலகாண்டத்திலே இதுதான் முக்கியமான பகுதி. அதாவது தசரத சக்கரவர்த்தி வெகுநாள் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது அது குழந்தை வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார், புத்திரகாமேஷ்டி என்று ஒரு யாகத்தை செய்கிறார். அஸ்வமேத யாகமும் செய்கிறார், புத்திரகாமேஷ்டி யாகமும் சேர்த்து செய்கிறார் இந்த இடத்துல. அப்படி யாகம் செய்கிற பொழுது அந்த யாகத்தினுடைய அவிர்பாகத்தை வாங்கி கொள்வதற்காக அங்கே எல்லாரும் வந்தார்கள், எல்லா தேவதைகளும் வருகிறார்கள். அப்பொழுது எல்லாரும் பிரம்மாவினிடத்தில் போய் பிரார்த்தித்து கொள்ளுகிறார்கள்.
இந்த மாதிரி ராவணனுக்கு நீர் நிறைய வரத்தை கொடுத்து விட்டு, அதனால் அந்த வரத்தினுடைய பலத்தாலே அவன் எங்களையெல்லாம் மிகவும் துன்புறுத்துகிறான், எப்படியாவது நீர் எங்களை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிரம்மாவோ, நான் என்ன பண்ணுவது, வரம் கொடுக்குற வரைக்கும் தான் என்னுடைய சக்தி, அதற்கு மேலே ராவணனை எல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அங்கே பகவான் விஷ்ணு அவரும் வந்தார். அவர் அவிர்வாகத்தை பெறுவதற்காக அவரும் வந்தார். உடனே எல்லாருமாக சேர்ந்து அந்த மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து கொண்டார்கள். நீர்தான் எப்படியாவது இந்த ராவணனிடத்திலிருந்து நாங்கள் படுகிற துன்பத்தை நீர்தான் தவிர்த்தருள வேணும், ராவணனை அழித்தருள வேணும் என்றெல்லாம் அவர்கள் பிரார்த்தித்து கொள்ளுகிறார்கள் என்று அது வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே இங்கே ஒரு வாக்கியத்திலே காட்டுகிறார். தசவதன தமித தைவத பரிஷத்யபியர்த்தித தாசரதி பாவா. தசவதனன் என்னால் 10 தலைகளை உடையவன் ராவணன். அவனை தமித என்னால் என்ன, அவனாலே துன்புறுத்தப்பட்டவர்கள் யார்? தைவத, தேவர்கள். அந்த தைவத பரிஷத் என்றால் அந்த தேவர்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தாலே என்ன நடந்தது அங்கே என்றால் அபியர்த்திதா, பிரார்த்தித்து கொண்டார்கள். அவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டவனாய் இருந்தான் எம்பெருமான். அப்படி பிரார்த்தித்தபடியினாலே என்ன பண்ணினான் பகவான்? தாசரதி பாவா, தசரதனுடைய பிள்ளையாக வந்து பிறந்தான். ஆஹா, ராவணனாலே துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் பிரார்த்தித்து கொண்டபடியினாலே வந்து ராமபிரானாய் பிறந்தவனே, தசரதனுடைய பிள்ளையாய் பிறந்தவனே என்று அவனை பார்த்து சொல்லுவதாக இந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. வால்மீகி ராமாயணத்திலே அது நன்றாக தெளிவாகவே சொல்லப்படுகிறது. சகிதேவை ருதிர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி அர்த்திதா மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா என்று அவன் என்ன பண்ணினான்? மானுஷே லோகே அர்த்திதா, பிரார்த்திக்கப்பட்டவனாய், மானுஷே லோகே ஜக்ஞே, மனுஷ உலகத்திலே வந்து பிறந்தான். தசரதருக்கு பிள்ளையாக அவன் வந்து பிறந்தான் என்று தேவைகி அர்த்திதா, தேவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டு அவன் வந்து சேர்ந்தான் என்று அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே இப்படி வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே இப்படிப்பட்ட வாக்கியமாக ஆக்கி வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். இதற்கு அடுத்தபடியாக அவன் அந்த அவதரித்த அவதாரத்தை ஆழ்வார்களுடைய அருளி செயலை ஒட்டி அடுத்ததாக ஒரு வாக்கியம் அருளி செய்கிறார். தினகர குல கமல திவாகரா. அந்த இவனுடைய தசரதனுடைய குலம் இருக்கிறதே, அது என்ன குலம் என்றால் அது தினகர குலம். அது சூரிய வம்சம்னு பேர். இது சூரிய வம்சத்தில் தான் இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் இருந்த ராஜாக்கள் அத்தனை வம்சத்துக்கும் முதல்ல சூரியன், அவனிடத்திலிருந்து தான் இக்ஷ்வாகு முதலானவர்கள்லாம், மனு இக்ஷ்வாகு முதலானவர்களெல்லாம் வந்தார்கள் என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ராமபிரான் அவதரித்த குலத்திற்கே என்ன பெயர் என்றால் சூரிய குலம் என்று பெயர். அந்த சூரிய குலத்திற்கு, அதாவது சூரியனுடைய குலமாகிற தாமரைக்கு இவன் சூரியனாய் நிற்கிறான். சூரிய குலம் என்கிறது அதை ஒரு தாமரையாக உருவகிக்கிறார். அந்த தாமரை நன்றாக மலர வேண்டுமானால் அது சூரியனுடைய உதயம் வேணுமோ இல்லையோ. அப்போ ராமபிரான் அவதரித்து அந்த குலத்திற்கே ஒரு பெருமையை ஏற்படுத்தினான். எந்த குலத்திற்கு? இக்ஷ்வா குலத்திற்கே ராமபிரானுடைய அவதாரத்தாலே தான் ஒரு பெருமை ஏற்பட்டது. அந்த சூரிய குலத்திற்கே அப்படிப்பட்ட பெருமை ஏற்பட்டது. குலசேகர ஆழ்வார் இவனை பற்றி சொல்லுகிற பொழுது, வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுது முயக்கொண்ட வீரன் என்று பெருமாள் திருமொழியிலே அந்த வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்கு என்று சொல்லுகிறார். சூரிய குலத்திற்கு இவன் விளக்கு என்னால் என்ன அர்த்தம்? சூரியனையே வெளிச்சம் போட்டு காட்டுற விளக்கு ராமபிரான் தான் என்று அவர் அப்படி சொன்னார். இவர் அதையே கொஞ்சம் மாற்றி என்ன சொல்லுகிறார்? சூரிய குலம் என்கிறது ஒரு தாமரை, அதை நன்றாக மலர்த்துகின்ற சூரியனாகவே இருந்தவன் யார் என்றால் இந்த ராமபிரான் என்று தினகர குல கமல திவாகராம் என்று சொன்னார். வால்மீகி ராமாயணத்திலேயும் ராமபிரானை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் எப்படிப்பட்டவன் என்னால் பெரிய சூரியனைப் போலே என்று சொன்னார். நாம் கீழே கூட ஒரு ஸ்லோகத்திலே பார்த்தோம். என்ன சொல்கிறார்னா, அது பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹா என்று இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலேயே அவனை சூரியனாகத்தான் வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். சீதையோடு எப்படி ஒளியோடு கூடிய சூரியன் ஆகாசத்திலே விளங்குகிறானோ, அதுபோல பெரிய பிராட்டியாராகிற ஸ்ரீமகாலட்சுமி ஆகிற ஒளியோடு கூடி பரமாகாசமாகிற
ஸ்ரீவைகுண்டத்திலே விளங்குகிறான், இவன் ஒரு சூரியன் என்று அப்படி சொன்னார் வேதாந்த தேசிகன் ஆரம்பத்திலேயே இந்த மங்கள ஸ்லோகத்திலேயே. இப்பொழுது அதையே இங்கே மறுபடியும் சொல்லுகிறார் என்றும் கூட கொள்ளலாம். என்ன சொன்ன, தினகர குலம். தினகர குலம் என்னால்னா சூரிய குலம். அந்த தினகர குலம் எப்படிப்பட்ட குலம் என்னால் அது ஒரு தாமரை போன்றது என்று வைத்து கொண்டோமானால், அந்த தாமரையை மலர்த்துகின்ற திவாகரன், அதை மலர்த்துகின்ற சூரியன் யார் என்றால் ராமபிரான் தான். உண்மையிலே சூரியனாலே தாமரை மலர்த்தப்பட்டு அந்த தாமரைக்கு அழகு ஏற்படுவது போல இந்த ராமபிரானுடைய அவதாரத்தாலே இக்ஷ்வாக்கு குலத்திற்கே ஒரு பெருமை ஏற்பட்டது என்கிற கருத்தையெல்லாம் வைத்து இப்படி மிக அழகாக இந்த ரகுவீர கத்தியம் என்கிற, அதாவது மகாவீர வைபவம் என்கிற இந்த நூலிலே இப்படி ராமபிரானையே நேரிலே பார்த்து சொல்லுவது போல அப்படி இந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ